4ஆம் வருஷம் திருவையாத்துல இருக்கிறதே அந்த வெள்ளத்திலேருந்து உதவி பணியெல்லாம் செஞ்சா அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாலேயே 10 வருஷம் முன்னால 1914ஆம் வருஷம் பெங்கால்ல குல்னா அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பெரிய வெள்ள சேதம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள்லாம் உடமையெல்லாம் இழந்தா, வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து, கால்நடையெல்லாம் பரம பெரிய உயிர் சேதெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப பெரிய கோர விபத்தா இருந்தது. அப்போ தவிச்சுன்னு இருக்கிற அந்த ஜனங்களுக்கெல்லாம் உதவி பண்றதுக்காக பலரும் முன் வந்து வாலண்டியரா அவாவா நிதியெல்லாம் திரட்டி நாட்டில் ஒரு பெரிய ஒரு இயக்கமாவே இருந்து அதை பண்ணப்பட்டது. அதுல சென்னை மாகாணத்துல ஹிந்து பத்திரிகை அதிபர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அவரோட ஏற்பாடுல நிதி திரட்டினா. அந்த நிதி திரட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணினார், தன்னோட ஹிந்துல விளம்பரம் கொடுத்திருந்தார். எல்லாரும் மனமும் வந்து பொருளுதவி பண்ணணும் இந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்படின்னு. அன்னைக்கு பேப்பர்ல வந்ததை பார்த்தோன்னு இது பெரியவா பார்வைக்கு பட்டுது. பெரியவா பார்வையில பட்டோன்னு உடனே என்ன பண்ணா, அன்னைக்கு மடத்துல மேனேஜர்கிட்ட சொல்லி ஹிந்து ஆபீஸ்க்கு கஸ்தூரங்கையங்கருக்கு 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண சொன்னா. அதாவது 1914ஆம் வருஷம் 500 ரூபாங்கிறதெல்லாம் பெரிய காரியம், பெரிய தொகை. ஏன்னா ரூபா 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு பழக்கத்தில் அதிகமா இல்லாத காலத்துல 500 ரூபா பெரிய டொனேஷன் கொடுத்தனுச்சா. இது பார்த்த கஸ்தூரி ரங்கையங்க ரொம்ப நெகிழ்ந்து போனார். உடனே அவர் பெரியவாளுக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த பேப்பர்ல பார்த்த அன்னைக்கே உடனே அனுப்பிச்சு மறுநாளைக்கு அவருக்கு போய் சேர்ந்துருத்து. பெரியவாளோட அந்த பிஸி ஷெடியூலுக்கு நடுப்புற அவ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கிறதுனால அவளுக்கு மேடம் இந்த காரியங்கள்லயே அவ இருக்கிறதே. அப்படி ஒரு சமயத்துல பத்திரிகையில வந்து இந்த ஒரு விளம்பரத்தையும் பார்த்துட்டு உடனே அன்னைக்கே தாமதம் இல்லாத பணம் அனுப்பிச்சு வச்சது பெரியவாளோட சமுதாய சிந்தனையும் அவளோட பொறுப்பையும் உணர்த்துறதா இருக்கு. நிஜமாவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு மடாதிபதியிட்டேந்து டொனேஷன் வாங்குறது இதுதான் முதல் தரம் அப்படின்னு பெரியவாளுக்கு பாராட்டி லெட்டர் போட்டு தன்னோட நமஸ்காரம் எல்லாத்தையும் தெரிவிச்சிருந்தார்.